Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்துட்டு கருப்பட்டி கேக் எப்படி செய்யலாம்னு தான் சொல்லி தர போறேன். அதுவும் அவன் இல்லாம குக்கர்ல எப்படி செய்யலாம்னு தான் சொல்லி தர போறேன். கேக் ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா எல்லாரும் இத ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். மைதா நான் இன்றைக்கி 150 grams மைதா எடுத்திருக்கேன். 150 gram கருப்பட்டி எடுத்திருக்கேன். 75 grams பட்டர், வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, கொஞ்சம் cashew nuts for decoration, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு மெல்ட் பண்ணோன்னா அப்போ தான் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா கருப்பட்டியில் குட்டி குட்டி கல் மற்றும் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். இப்படி தனியாக மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்படி 2 times வந்து சீவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பட்டரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வர அளவுக்கு பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பீட்டர் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை அடிச்சுக்கலாம். முட்டையை இன்றைக்கி நான் விஸ்க் யூஸ் பண்ணி தான் அடிக்கிறேன். இதுக்கும் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. இது வந்து நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட வந்து பட்டரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உருக்கி வச்சுருந்த கருப்பட்டியை இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மேலே லிட் போட்டுக்கோங்க, ஆனால் வெயிட் போடாமல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 8 inch பேன் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கீழே வந்து பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டரை இப்போ அதில் ஊற்றிடலாம். லைட்டாக 2 டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் டேப் பண்ணி விட்டுருங்க. பேன் இப்போ நம்ம வந்து குக்கர் உள்ளாடி வச்சிட்டோம். ஆனால் வந்து சைட்ஸ் வந்துட்டு டச் ஆகக்கூடாது, மிடில் தான் வைக்கணும். இப்படி மிடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோம். பட் கேஸ்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேலே வந்துட்டு வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes, தென் வந்து 30 minutes வந்துட்டு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. சைட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா விட்டு வந்திருக்கு. ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நீங்கள் மிடில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. கேக் டின்னிலேருந்து இப்போ கேக் எடுத்துடலாம். அதில் இருக்கிற பட்டர் பேப்பரையும் எடுத்துடுங்க. நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது அப் சைட் ஆஃப் தி கேக். இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது.
இப்போ கேக் மேலே வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ராஸ்டிங் மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து அகெயின் வந்து கருப்பட்டியை வந்துட்டு பாகாக காய்ச்சிக்கணும். அதுக்கு 100 கிராம்ஸ் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சி எடுத்த பாகை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம கேக் மேலே ஊற்றிடலாம். மிடில்லேருந்து ஊற்றுங்க. அப்போ சைட்லலாம் அது அழகாக ட்ரிப் ஆகி வரும். பாருங்கள், இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சைடில் மட்டும்தான் கேஷ்யூஸ் போடுறேன். ஸோ கேஷ்யூஸ் வந்துட்டு இப்படி குட்டி குட்டியாக பொடிச்சு சைடில் போட்டுக்கோங்க. சூப்பரான சாஃப்டான கருப்பட்டி கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் கட் பண்ணதுக்கப்புறமா அதில் உள்ளாடி உள்ள டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் பார்க்குற டைம் சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம மேலே வந்துட்டு ஜாகரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறதுனால அது கண்டிப்பாக சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.